என்னப்பா ஒரே ஒரு ஃபைட் போடுறதுக்கு ஹோமெல்லாம் பண்ணி வர இருக்காங்க. தாத்தாக்கு திதி கொடுக்குறாங்கடா. யார் நீங்க? பார்த்தா தெரியல, போலீஸ். வெயிட் பண்ணுங்க, பூஜை முடிஞ்சதும் சாப்பாடு போடுவாங்க. என்ன ப்ரோ இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போகுது? ஏய், நீ எப்படி இங்க? போலீஸ் எங்க வேணாலும் வரலாம். இது என்ன புது டிராமா? காதலனா இருக்க முடியல, அட்லீஸ்ட் காவலனா இருக்கேனே. அம்மா! ஏய், நீ முன்னாடி போ. எங்க போயிருந்தீங்க? நைட் வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதான் பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். யாருமா அது? இவர்தான் எங்க உயிரை காப்பாத்தின போலீஸ். நம்ம ஊருக்கு புதுசா போஸ்டிங்ல வந்திருக்காங்க. இப்பெல்லாம் திருடனை கூட நம்பிடலாம், போலீஸை தான் நம்ப முடியாது. பேசி அனுப்புங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு, இப்படிதான் காமெடியா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா. தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்லைங்க. என்னாச்சு? மேலோட்டமா பார்க்க பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். வீடுங்க, அப்பதானே ஏதாவது லீடு கிடைக்கும். கண்ட வேலையும் செஞ்சுட்டு இருக்காம உங்களுக்கு வீட்டை சுத்தி காமிங்க. சரிங்க, வாங்க. இப்படி போலாமே. இப்படியும் போலாங்க, வாங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ பெரிய மேடத்தை பாக்குற பார்வையே சரியில்லையே. வேலைக்காரனா ஒரு ஒழுக்கம் வேணும். சார், அவர் வேலைக்காரன் கிடையாது, பின்ன மேடத்தோட வீட்டுக்காரர். இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளையே அவர் தான். ஐயோ சாரி சார். யோ, முதல்ல சொல்லக்கூடாது இவர்தான் எஜமான்னு. சார், இந்த மாதிரி வேலைக்காரன்லாம் கூட வச்சுக்காதீங்க சார். சார், நான் சின்ன மேடத்தோட வீட்டுக்காரர், இந்த வீட்டோட கடைசி மாப்பிள்ளை. இன்னொரு தடவை சாரி சார். உங்களை பார்த்தா கிளீனர் மாதிரி இருக்கீங்களா, அதான் ஓனர்னா இப்போ கூட நம்ப முடியல. இந்த வீட்டில் ஆம்பளைங்க நிலைமை இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் 2 ஆம்பளைங்க இருந்தாங்க. ஒன்று என் மாமனார், இன்னொருத்தர் என் மச்சான். என் மாமனார் இறந்துட்டாரு. அப்போ உங்க மச்சான் இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. நல்ல மனுஷன், எங்களையும் ஆளா மதிச்சு சொந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகத்தான் நாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம். அவர் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா எங்க நிலைமையே வேற சார். கம்ப்ளைண்ட் கொடுங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துரும். கொண்டு வந்துறீங்களா? உள்ள என்ன நடந்தது தெரியும்ல? என்ன? செத்து போன எங்க மாமனாருக்கு திதி கொடுத்தாங்க. ஓ, கூடவே உயிரோடு இருக்கிற மச்சானுக்கும் திதி கொடுத்தாங்க.